ஹாய் மக்கள்ஸ், காலை வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சிறகு அவரை நிறைய காய்ச்சிருக்கு. அதை பறித்து இன்றைக்கி அதை பொரியல் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். மக்கள்ஸ், வெளியே போகலான்னு கதவு திறந்தா பயங்கரமான பனி, சுத்தமாக முடியல. அதனால் கேப் போட்டாச்சு. இப்போ பனி மூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம ஏரியாவில். அடடடடடா, தெரியுதுங்களா? சுத்தமாக அந்த ஃப்ரண்ட்டில் ஸ்கூல் பில்டிங்கே தெரியல, அப்படி இருக்குது. சரி வாங்க நம்ம போய் காய் பறிச்சுட்டு வந்துடலாம். அப்பா குளிருதே. ரோஜி, ஒன்னடா ரோசி, பாருங்க காய் நிறைய காய்ச்சிருக்கு. அப்படி மக்கள் காய் பறிச்சிடலாமா? இது நிறைய இருக்குங்க. பட் இது குக்கரில் போட்டு வேவச்சாதான் நல்லா வேகும். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 20 காய்க்கு மேலே வரும். பாருங்க, இன்னும் பறிக்க பறிக்க இன்னமும் காய் இருக்கு. அப்பா, ஸோ மொத்த காயும் பறிச்சுட்டு ஒரு கூடை ஃபுல்லாகிடுச்சு. சுத்தமாக காயே இல்லைங்க. மொத்தத்தையும் பார்த்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பறிச்சியாச்சு. தக்காளி இருக்குது, தக்காளி அரை பண்ணிடலாம். நல்லா கலர் வந்துட்டுருக்கு. ஒன்று குட்டிலேயே பழுத்துட்ருக்கு பாருங்க, போயிடுச்சு. பூச்சி கடிச்சிருக்கு. கொஞ்சம் அப்படியே பழக்கட்டும் அப்படின்னு விட்டோன்னா பூச்சி கடிச்சிடுது. ஐ ஐ ஐ உருண்டு போகாத. வாங்க அடுத்தது தோட்டத்தில் என்ன பூ இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பா, செம பனியாக இருக்குடாப்பா சாமி. ரெண்டு ரோஸ் இருக்குது, பட் இன்னமும் அது பெருசாகலை. மற்றபடி சொல்கிற மாதிரி பெருசாக எதுவுமே பூ இல்லைங்க. அந்த சைடு போய் பார்க்கணும். அப்பா செம குளிருது. ஆப்போசிட்டில் இருக்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மாடியோ பாருங்களேன், பனி எப்படி இருக்கு. டொன்டோடாயின் அப்படின்ற மாதிரி.